கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு வளர்ச்சி பணிகளை செஞ்சிருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக வருங்காலத்தில் அதையும் செய்து கொடுத்து இந்த ஓசூர் மாநகரத்தை சிங்கார நகரமாக மாற்றி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் அதேபோல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், தொழிலாகட்டும், எல்லா வகையிலும் மகத்தான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஆயிடுச்சு. எந்த துறை எடுத்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது. அது எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம தான் முன்னாடி இருக்கோம். கடந்த காலத்தில் பார்த்தோம்னா எங்கோ இருக்கும் 26வது இடத்துல இருந்திருக்கோம். இன்னைக்கு 2வது இடத்துக்கு முன்னேறி. இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் காலத்தில் எல்லா துறையிலையும் இன்னைக்கு தமிழ்நாடு சிறப்பாக முன்னேறி இருக்கு. வருங்காலத்தில் அவர்தான் 2.0 ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். மக்களுக்கு உங்களுடைய மகளிர் தினத்தன்று என்னுடைய அன்பான இந்த சிறப்பான ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஒசூர் தொகுதியை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றிய வரலாற்றையும் திராவிட மாடல்